இதை கடைசியாக சாப்பிட்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், மென்று சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. அந்த ஆயிலில் நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஓரளவு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திருப்பி அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோடனே 4 வெள்ளை பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குடமிளகாவை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட கொஞ்சமாக உப்பு. நான் வந்து இன்றைக்கி மெயினாக கிட்ஸ்க்கு பண்ண போகிறேன், அதனால்